அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்முடன் இணைகிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். ஒரு முதல் மாநாட்டின் மூலமாக கொள்கை விளக்க மாநாடா மட்டும் இல்லாம ஒரு அரசியல் பெருவழி பாதையை அமைப்பதற்கான மாநாடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய். உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? ஃபைனலா அந்த மாநாடுக்கான தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. மாநாடு நடக்குமா நடக்காதா, மாநாடு அடுத்த ஆண்டுக்கு தள்ளி போகுமா அப்படின்ற பல்வேறு ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு. அந்த ஸ்பெகுலேஷனுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அடுத்த மாதம் அக்டோபர் 27 மாநாடு நடக்கும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஸோ இது விஜயுடைய கட்சி தொண்டர்களுக்கு உண்மையிலேயே அவங்க அடுத்தது இதை எதிர்நோக்கி இந்த மாநாட்டுக்கான பணிகள் அப்படின்ற ஒரு விஷயங்களை நோக்கி அவர்கள் நகர்வார்கள். அது உறுதியாக இந்த தேதியில மாநாடு நடக்கிறது அப்படின்னும் போது, அது தலைமையை அறிவிப்பு இருக்குன்னும் போது அதுக்கு கால அவகாசமும் இருக்கிறது. ஒரு பெரிய மாநாடாக நடத்த வேண்டும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணமாகவும் இருக்கிறது. ஆகவே அதை நோக்கி அந்த மொபிலைசேஷன், அதுக்கப்புறம் காவல்துறையினர் போட்டிருக்கக்கூடிய விதிகள்லாம் கொஞ்சம் பொதுவா மாநாடுகளுக்கு விதிகள் போடுவாங்க. பட் விஜயுடைய மாநாட்டுக்கு கூடுதல் விதிகளை போட்டிருப்பதாக தெரிகிறது. அதாவது நீங்க எந்த ஊர்ல கிளம்புறீங்களோ அந்த எல்லைக்கு உட்பட்ட காவல்துறையில போய் நீங்க காவல் நிலையத்துல போய் நீங்க உங்க வாகன நம்பரு, யார் யாரெல்லாம் போறீங்க அப்படின்ற விவரங்கள்லாம் கொடுங்க அப்படின்ட்டுலாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் அதிக அளவு அந்த கூட்டத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காகவும், அந்த ஒரு சின்ன நெருக்கடியை கொடுக்கணும், காவல்துறை பர்மிஷன் நாங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு மாநில அரசாங்கம் காட்டிக்கொள்வதற்காகவும் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஐயங்கள்லாம் இருந்துச்சு. பட் அதையெல்லாம் மீறி தற்போது அவருடைய விஜயுடைய எண்ணம் என்னன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய பலத்தை நிரூபிக்க வேண்டும். ஒரு பெரிய மாநாட்டின் மூலமாக தான் அவர் அந்த ஸ்ட்ரென்த்தை காமிச்சு அதன் மூலமாக ஒரு மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியுமா அப்படின்றது. ஏன்னா அது ஒரு மாநாட்டுலதான் பல்வேறு முக்கியமான விஷயங்கள், அவருடைய கட்சியுடைய கொள்கை என்ன, அந்த கொடியில பொறிந்திருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களை பேச இருப்பதாக அவர் சொல்லி இருக்கிறார். ரெண்டாவது, அந்த மாநாட்டுக்கான மொபிலைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மொபிலைசேஷன் அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. சோ இது ஏதோ படம் ரிலீஸ் ஆகுது, வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்ற அளவுல இல்லாம ஒரு புரிதலோட, ஒரு அரசியல் புரிதலோட, ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியாக அதை மாத்தணும். ஏன்னா கட்சி ஒரு ரொம்ப டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு ஃபேன் கிளப்ல இருந்து ஒரு மக்கள் மன்றமாக அவர் மாற்ற முயற்சி செய்தார். அந்த மக்கள் மன்றமும் ஒரு ஃபேன் கிளப் மாதிரி தான் இயங்கி கொண்டிருந்துச்சு. இப்போ அந்த ஃபேன் கிளப்பை ஒரு முழுமையான ஒரு அரசியல் இயந்திரமாக மாற்ற வேண்டும், ஒரு எலெக்ஷன் ஃபைட்டிங் மிஷினரியாக மாற்ற வேண்டும் அப்படின்னா அதற்கான போதிய பயிற்சிகள்லாம் அவங்களுக்கு வழங்க வேண்டும். இதெல்லாம் அடுத்தடுத்த கட்ட விஷயங்களாக அவங்க டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாநாடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு விஜயுடைய தொண்டர்கள் மத்தியில ஏற்படுத்தும். அதே போல அந்த மாநாட்டுடைய தேதியை எதிர்நோக்கி பல்வேறு விஷயங்களை அவங்க கூர்ந்து கவனிப்பாங்க, பல்வேறு விஷயங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா அந்த அடிப்படையில தான் அந்த தேதி என்பது அவங்களுக்கு இதாகும். ஏன்னா இது ஒரு பெரிய கூட்டமாக இருக்க வேண்டும், தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாநாடாக அது நடக்க வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநாடு அக்டோபர் 27 விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வீசாலையில் நடைபெறுகிறது. தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ஷபீர்.